லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களை விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் இன்று சந்தித்து பேசியிருக்கிறார். அதாவது ஏற்கனவே அந்த மது ஒழிப்பு மாநாடு குறித்தான சர்ச்சைகள் ஒரு புறம் இருந்துச்சு. இன்னொரு புறத்துல ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி திரும்ப பேசுற காணொலியும் ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருந்துச்சு. இவ்வளவு சர்ச்சைகள், இவ்வளவு விவாதங்களுக்கு பிறகு இன்றைய சந்திப்பின் மூலம் ஸ்டாலின் அவர்களும் திருமாவளவன் அவர்களும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டனர் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? நிச்சயமாக ஒரு முற்றுப்புள்ளி இந்த பிரச்சனைக்கு வைக்கப்பட்டு விட்டது. 2 நாட்களாக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வீழ்ந்து விட வேண்டும் என்று நினைத்தவர்களும், விசிக திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறிவிட வேண்டும் என்று நினைத்தவர்களும் இப்போது தங்கள் தலையில் தாங்களே மண்ணை அள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொண்டேன். ஒரே சந்திப்பில் இந்த பிரச்சனைக்கான முற்றுப்புள்ளியை 2 தலைவர்களும் சேர்ந்து வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் நான் குறிப்பிட்டேன், 2 தலைவர்களுக்குமான இணக்கம் இருக்குல்ல, அந்த வேவ் லென்த் இருக்குல்ல, அது இவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றுதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த சந்திப்பு எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து விட்டது. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அணியில் வலுவாக இருக்கிறார் அண்ணன் திருமா. விசிக திமுக தலைமையிலான அணியில் தான் இருக்கிறது என்பதை இன்றைய சந்திப்பு உணர்த்தி இருக்கிறது. அதற்கு வெளிப்படையாக முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் முதலமைச்சர். அதைத்தான் இந்த சந்திப்பு உணர்த்துகிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். அண்ணன் திருமா அவர்கள் ஏதாவது ஒரு இடத்தில் சறுக்கி விட மாட்டாரா, அவருடைய நிலைப்பாட்டில் ஏதாவது ஒரு தடுமாற்றம் வந்தால் அதை வைத்து அவரை வீழ்த்தி விட முடியாதா என்று நினைப்பவர்கள் தான் அதிகமாக பேசிக்கொண்டே இருக்கிற காட்சிகளை நாம பார்க்கிறோம். நேற்றைக்கு கூட ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன் அண்ணன் திருமாவுக்கு பாமகவை குறித்தோ பாஜகவை குறித்தோ பேசுவதற்கான தகுதி இல்லை என்றெல்லாம் பேசி இருக்கிறார். நாங்கள் தான் முன்னோடி, எங்களை வைத்துத்தான் இந்த மது ஒழிப்பு பிரச்சாரம் தமிழ்நாட்டிலேயே முன்னெடுக்கப்படுகிறது என்று மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். இவர்களுடைய கருத்துக்கெல்லாம் அண்ணன் திருமா விடை சொல்வார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். காரணம், இந்த அதிகாரத்தில் பங்கு கேட்கிற குரல் இருக்கிறது அல்லவா, அது இன்று நேற்று அவருடைய குரலாக எழவில்லை. ஒன்றை குறிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் அந்த காணொளி வெளியானது வேண்டுமானால் வேறு ஏதோ ஒரு பாதையில் அவர் பயணிக்க துவங்குகிறாரோ என்கிற யூகங்களுக்கு காரணமாய் இருக்கிறதே தவிர இந்த குரல் புதிய குரல் அல்ல. எனக்கு தெரிய தலித் பேந்தர்ஸ் என்கின்ற அமைப்பை கலைத்து விட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை துவங்கியதற்கு பிறகு தேர்தல் அரசியலில் போட்டியிடுவதில்லை என்றுதான் அண்ணன் திருமா முடிவெடுத்து களத்திலே இறங்கினார். அதன் பிறகு முதலாக தேர்தல் களத்துக்கு அவர் வர வேண்டும் என்று முடிவு செய்த பொதுக்கூட்டம் நெய்வேலியிலே நடைபெற்ற பொதுக்கூட்டம். அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு அந்த பொதுக்கூட்டத்திலே அவர் பேச துவங்கினார். அப்போதே கடைசி மனிதனையும் அதிகாரத்தை நோக்கி நகர்த்திட வேண்டும், ஆட்சியிலே பங்கு, கடைசி மனிதனுக்கும் அதிகாரம், ஆட்சியிலே பங்கு, இதைத்தான் அவர் முழக்கமாக முன்வைத்தார். அந்த முழக்கத்தை அவர் எல்லா நேரங்களிலும் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவ்வப்போது கூட்டணியினுடைய மாண்பு கருதி வேண்டுமானால் பேசாமல் இருந்திருக்கலாமே தவிர அவருடைய புதிய குரல் அல்ல என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் வெளியிடுகிற உரிமையும் அவருக்கு இருக்கிறது. அண்ணன் ஒரே ஒரு விஷயம்தான், பத்திரிகையாளர் சந்திப்புல கொஞ்சம் தடுமாறி இருக்கிறார். அதை தடுமாறி இருக்கிற வேண்டாம் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அட்மின் போட்டிருக்கிறாங்க, எனக்கு தெரியல, நான் பாக்குறேன்னு சொன்னது அண்ணனுடைய குரல் அல்ல. அட்மின் போடுகிற பதிவுகள் யாருடைய குரல் என்பது எல்லோருக்குமே தெரியும். அந்த குரலில் அண்ணன் திருமா பேசியது என்னை போன்றவர்களுக்கே ஒரு பெரிய அதிர்ச்சி தான். ஆனாலும் முதலமைச்சரை சந்திக்க போகிறார் என்பது சற்று ஆறுதலான செய்தி. காரணம், திராவிட முன்னேற்ற கழகமும் விடுதலை சிறுத்தையும் கூட்டணியில் இருப்பது என்பது தேர்தல் கணக்கல்ல. அது ஒரு மாநிலத்தினுடைய நலனுக்கான கணக்கு, அது சமூக நீதிக்கான கணக்கு. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு கொள்கை கூட்டணி. நீங்க அதிமுகவுக்கு இப்போ ஒரு நெருக்கடியான சூழல். அண்ணன் திருமா போனா அவரை கொண்டாடுகிற சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அதிமுக. ஏனென்று சொன்னா அதிமுக தன்னுடைய முழு பலத்தை இழந்து விட்டு நிராயுதபாணியாக நிற்கிறார்கள். இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு கூட்டணி கட்சிகளாக 10 கட்சிகளை கூட சேர்த்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறாரே தவிர ஓ பன்னீர்செல்வத்தையும் டிடிவி தினகரனையும் சேர்த்துக் கொள்வதற்கு அவர் தயாரா இல்லை. இல்ல, அதற்காகத்தான் இந்த அழுத்தம்னு பாக்கலாமா? அதாவது 2 முறை போட்டு டெலீட் பண்றாரு, தொடர்ச்சியாக பேசுறாரு, 2026 தேர்தல் நெருங்கிக்கிட்டு வருது. இது போன்ற அழுத்தங்கள் ஆட்சி அதிகாரம், மதுவிலக்கு கூட படிப்படியா சாத்தியம். ஆனா ஆட்சி அதிகாரம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட சிக்கலான ஒன்று. தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கும் பொழுது எனக்கு இன்னொரு சாய்ஸ் இருக்கு, இன்னொரு கூட்டணி இருக்கு அப்படின்னு ஒரு அழுத்தம் திமுக கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றாருன்னு பாக்கலாம்ல. வெளிப்படையாக பேச வேண்டும் என்று சொன்னால் தேர்தல் கணக்குகளின் அடிப்படையில் அரசியல் கட்சிகள் இயங்குவது இயல்பு தானே சார்? அதுல என்ன தவறு இருக்குன்னு நான் கேட்கிறேன். நீங்க இப்ப அவர் அண்ணன் திமுக கூட்டணியில் தான் இருக்க வேண்டும் என்று 100 விழுக்காடு என்னுடைய மன ஓட்டம். நான் அதைத்தான் விரும்புகிறேன். காரணம், நான் குறிப்பிட்டதை போல இது கொள்கை கூட்டணி.
இந்த கூட்டணி நிலை பெற வேண்டும் என்பது சமூக நீதி கணக்கு, மாநில சுயாட்சிக்கான கணக்கு, இந்த மாநில நலனுக்கான கணக்கு. விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்கும் ஏதாவது கொள்கை முரண்பாடு இருக்கா? அவர் பேசுகிற சமூக நீதி, அவர் பேசுகிற ஆதிக்க இந்தி எதிர்ப்பு, அவர் பேசுகிற வடவர் ஆதிக்கம், அவர் பேசுகிற மாநில சுயாட்சி, இதையெல்லாம் மூல கொள்கைகளாக வைத்திருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ அது ரெண்டும் ஒன்றாக இருப்பதுதான் இந்த மாநிலத்துக்கு நலன், இந்த இயக்கங்களுக்கு நலன், இந்த சித்தாந்தங்களுக்கு நலன் என்று நாம் கருதுகிறோம். அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்தே இல்லை. ஆனா அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் கணக்கு என்பது பிரதானமானது. அண்ணன் நெய்வேலி கூட்டத்துக்கு முன்பு வரைக்கும் தேர்தல் அரசியலில் போட்டியிடவில்லைன்னு வந்தார்ல, அப்ப இந்த நிலைப்பாட்டை எடுத்திருந்தா அது தவறாக இருந்திருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, தேர்தல் நிலைப்பாடு இல்லை என்று முடிவெடுத்ததற்கு பிறகு நீங்க ஏன் ஒரு நிலைப்பாட்டிலிருந்து மாறுறீங்க? உங்களுக்கு தான் தேர்தல் கணக்கு இல்லையில்ல. வெற்றி தோல்வியை குறித்த கணக்கு என்ன? கொள்கை தானே கணக்கு, லட்சியங்கள் தானே கணக்கு. அதை இலக்காக வைத்துத்தானே பயணிக்கணும்னு நீங்க கேள்வி கேட்க முடியும். தன்னுடைய கட்சிக்கு 6 சட்டமன்ற தொகுதிகளை பெற்று அதில் 4 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்று, அதிலும் தனி சின்னத்தில் வெற்றி பெற்று, தன்னுடைய கட்சிக்கு சட்டமன்றத்தில் ஒரு பெரிய அங்கீகாரம். அதற்கு அடுத்து நாடாளுமன்ற பொது தேர்தலில் 2 தொகுதிகளை பெற்று 2 தொகுதிகளிலும் தனி சின்னத்தில் போட்டியிட்டு நாடாளுமன்றத்தில் ஒரு பெரிய அங்கீகாரத்தை பெற்று இன்றைக்கு அந்த கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக நகர்த்தி வந்திருக்கிறார் சார். அப்போ தேர்தல் கணக்கு என்பது தன்னுடைய கட்சியினுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் தன்னுடைய கட்சியை அதிகாரத்தை நோக்கி நகர்த்துவதற்கும் இருப்பதுதானே இயல்பான நடவடிக்கை. இதைத்தானே ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் செய்யணும். இதை செய்தால் என்ன தவறு என்கிற கேள்வி. நான் அதற்காக அவர் அதிமுக கூட்டணிக்கு போவதை நான் நியாயப்படுத்தல. அது விசிகாவுக்கும் நல்லதில்ல, அது தமிழ்நாட்டினுடைய நலனுக்கும் நல்லதில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் பதட்டமான அச்ச உணர்வு இருக்கு. அண்ணன் திருமாவினுடைய வெற்றிடத்தை இந்த கூட்டணியில் யார் இட்டு நிரப்புவார்கள் என்று நினைக்கிற போதே மனம் பதைப்பதைக்கிறது. நான் யார் பேரையும் குறிப்பிட விரும்பல. அண்ணன் திருமா எப்ப போவாரு, அந்த இடத்துக்கு நாம எப்போ உட்காரலாம் என்று ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டம் தமிழ்நாட்டினுடைய பொது அமைதிக்கு ஆபத்து ஏற்படுத்துகிற கூட்டமாக இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய சமூக ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவிக்கிற கூட்டமாக இருக்கிறது. அந்த கூட்டம் திமுக கூட்டணியில் இணைவதை அண்ணன் திருமாவே வாய்ப்பு கொடுத்து ஏற்படுத்திவிடக் கூடாது என்றுதான் நான் கருதுகிறேன். இன்னொன்று, திமுகவினுடைய கூட்டணியில் அண்ணன் திருமா நிற்கிற போதுதான் இந்த வெற்றிகளை பெற முடிந்தது. அதிமுகவினுடைய கூட்டணியில் இருந்திருந்தால் இந்த வெற்றிகள் சாத்தியமாகி இருக்காதுன்னு நான் ஊர்ஜிதமா நம்புறேன். எனவே அவர் இங்க இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் தேர்தல் வெற்றி தோல்விகளை கணக்கில் கொண்டுதான் ஒரு அரசியல் கட்சி இயங்க முடியும். அதுதான் ஒரு அரசியல் கட்சியினுடைய இயங்கியலாக இருக்க முடியும். அதை உடனே நீங்க தவறுன்னு சொல்வதும், அப்படி ஒரு முயற்சியே கூடாது என்று சொல்வதும் ஜனநாயகத்துக்கு விரோதமான போக்கு சார். அதை ஒரு ஜனநாயக சக்திகள் செய்யக்கூடாது. இப்ப இந்த மது ஒழிப்பு விஷயங்களை எடுத்துக்கோமே. இந்த கொள்கையில் யாரெல்லாம் உடன்படுகிறார்களோ அவர்களெல்லாம் வரலான்னு ஒரு பொது அழைப்பை விடுத்தாரா? இந்த மது ஒழிப்புக்கு யாரெல்லாம் உடன்படுகிறார்களோ அவர்களெல்லாம் வரலான்னு ஒரு பொது அழைப்பை விடுத்தாரு. எல்லாருக்கும் அழைப்பு விடுக்கிறேன்னு சொன்னாரு. யாருக்கு அழைப்பு இல்ல? மதவாத சக்திகளுக்கு அழைப்பு இல்ல, சாதியவாத சக்திகளுக்கு அழைப்பு இல்ல. அவருடைய நிலைப்பாட்டுல மாற்றமே இல்லை சார். தமிழ்நாட்டிலேயே ஒரு தலைவர் தூய்மைவாதத்துக்கு எதிராக அப்பட்டமாக ஒரு அறைகூவலை விடுத்து இயங்குகிற தலைவர்னா அது அண்ணன் திருமா தான். அவர் தான் தெளிவா சொன்னாரு, மத தூய்மைவாதமாக இருந்தாலும் நாங்கள் போக மாட்டோம், இன தூய்மைவாதமாக இருந்தாலும் போக மாட்டோம், சாதி தூய்மைவாதமாக இருந்தாலும் போக மாட்டோம். கலப்புத்தான் இந்த நாட்டினுடைய இந்த உலக பிரபஞ்சத்தினுடைய இயங்கியல்னு சொன்ன ஒரே தலைவர் அவர் மட்டும்தான். அவர் அளவுக்கு கிறிஸ்டல் கிளியரா இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எந்த தலைவரும் கொடுக்கல. நீங்க எழுதி வச்சுக்கலாம் அதை. எனவே அவரிடத்துல ஒரு புரிதல் இருக்கிறது. ஒரு பொது அழைப்பை விடுத்தார். அதிமுக எங்களுக்கு அழைப்பு வந்திருக்கு, நாங்க பங்கேற்க போறோம் அப்படின்னு சொல்லி எங்காவது ஒரு இடத்தில் அறிவித்தார்களா? நாங்க அதிமுகவினரை சந்தித்து அழைக்க போகிறோம், இந்த தேதியில எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறோம்னு அவர் அறிவிச்சாரா? யூகங்களுக்குத்தான் செய்திகள். ஓ பன்னீர்செல்வம் மட்டும்தான் அன்பு தோழர் திருமாவளவன் எங்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்காருன்னு இமானுவேல் சேகரனாருக்கு அஞ்சலி செலுத்திட்டு பேசினாரு. எங்க தலைமை கழக நிர்வாகிகளோட கலந்து பேசி முடிவெடுக்க போறோம்னாரு. அவரை தவிர வேற யார்? அவரும் அவர் பையனும் தான் தலைமை கழக நிர்வாகிகள் நினைக்கிறேன். யாருகிட்ட கலந்து பேச போறாருன்னு நமக்கு தெரியாது. எனவே இந்த செய்தி ஓ பன்னீர்செல்வம் சொன்ன ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான். எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வரல. செய்திகள் வெளியாகிட்டு இருக்கிற காட்சிகளை நாம பாக்குறோம். இப்போ
அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரை சந்திப்பதற்காக தேதி கேட்டிருக்கிறாங்கன்னு எங்காவது செய்திகள் வந்திருக்கிறதா? இதெல்லாம் யூகங்களின் அடிப்படையில் வருகிற செய்திகள் தானே தவிர, அதிமுகவும் மது ஒழிப்புக்கு நாங்கள் குரல் கொடுக்கிறோம் என்று சொன்னால் அவர்களுடைய குரலும் சேர்ந்து ஒழிக்கட்டுமே. நீட்டுக்கு மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பொது அழைப்பு விடுத்தாரா இல்லையா? நீட்டுக்கு எதிராக வாங்க, நம்ம எல்லாரும் நீட்டுக்கு எதிராக நிப்போம். அதிமுகவுக்கும் அழைப்பு விடுத்தாருல. நீங்க உடனே சொல்லிருவீங்களா அதிமுகவும் திமுகவும் கூட்டணின்னு? இது ஒரு பொது பிரச்சனை சார். இந்த நீட் இந்த மக்களினுடைய, இந்த மாணவர்களினுடைய கனவுகளை சிதைப்பதற்கான ஒரு கொடிய அரக்கனாக இருக்கிறது. எனவே அதை நாம் விட்டொழிக்க வேண்டும். அதிலிருந்து நம் மாநிலத்தை விடுபட செய்ய வேண்டும். எனவே ஒரு பொது அழைப்பாக விடுத்தார். நீங்க அந்த அழைப்பை எப்படி பாக்குறீங்க? அந்த அழைப்பு பொது அழைப்பு, இது அரசியல் ரீதியான அழைப்புன்னு எடுத்துக்கொள்ள முடியுமா? சார், ஒரு விஷயம், இந்த செய்திகள் எல்லாம் ஒரே நாளில் கால்நல் நீராக மாறி போகும். அண்ணன் திருமா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் தான் இருப்பார். ஏன்னா செய்தி சொல்றவங்களை விட, செய்திக்கு வியூகங்களை வகுத்து கொடுப்பவர்களை விட முதலமைச்சருக்கும் அண்ணன் திருமாவுக்குமான உறவு என்பது மிகுந்த ஆழமானது, மிகுந்த நம்பிக்கைக்குரியது. இன்னும் ஒருபடி மேலே சொல்கின்றேன், அது ஒரு உண்மையிலேயே சகோதரத்துவம் மிக்க உறவு. அந்த உறவுகளுக்குள் என்ன பாச போராட்டங்கள் இருக்கும், அவர்களுக்குள்ளான பேச்சுவார்த்தைகள் எப்படி இருக்கும் என்றெல்லாம் நாம் யூகிக்க வேண்டிய அவசியமே இல்லை. காலம் கடந்த காலத்தில் நமக்கு உணர்த்தி இருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள், நான் இன்னும் 2 நாட்கள்ல, அவர் சொல்லி 2 நாள் 1 நாள் ஆயிடுச்சு, நான் ராஜினாமா பண்ண போறேன் அப்படின்னு அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அதற்கு பின் பல்வேறு யுகங்கள் பேசப்படுகின்றன. சிலர் சொல்றாங்க அவர் மனைவியை தான் முதல்வராக்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ நாடகம் நடத்துறாரு அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படின்னு காங்கிரஸ் விமர்சனமானது. பாஜகவும் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ராஜினாமாவை விமர்சிக்கிறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இந்த திடீர் நிலைப்பாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீனில் வெளியாகிற போது நீதிமன்றம் அவருக்கு விதித்திருக்கக்கூடிய நிபந்தனைகள் தான் இதற்கு பிரதானமான காரணம் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. குறிப்பாக அவர் முதலமைச்சராக எந்த கோப்புகளிலும் கையெழுத்திடக்கூடாது, ஆளுநர் அனுமதி இல்லாமல் எந்த உத்தரவுகளையும் பிறப்பிக்க கூடாது. இப்படி அவர் ஏன் ஜாமீனில் வெளியே வந்தாரோ அந்த நோக்கங்களையே சிதைக்கிற வகையில் அவருக்கு நிபந்தனைகள் நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்டது. இன்னொன்று, அவர் இப்போது வெளியில் வந்திருப்பதே ஹரியானாவினுடைய தேர்தலை கூறுதிட்டுவதற்காகத்தான் என்று ஒருபுறம் காங்கிரஸ் கட்சியின் தரப்பில் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. எப்போதெல்லாம் தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் அவரை வெளியில் விடலாம் என்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய முயற்சி தான் இதுவும் என்றுதான் காங்கிரஸ் கட்சி கருதுகிறது. அதுதான் உண்மையுமே கூட. காரணம், இத்தனை முறை அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டதற்கு பிறகு இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கும் பொழுது இந்தியா கூட்டணியா தெரிஞ்சவர் இப்போ பாஜகவுடைய பி டீமா தெரிய ஆரம்பிச்சிட்டாரா காங்கிரஸுக்கு? இல்ல, அதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வியா நீங்க கேட்டீங்க. அதாவது ஹரியானாவை பொறுத்தவரையில பாரதிய ஜனதா கட்சி நாளுக்கு நாள் வலுவிழந்து கொண்டே போகிறது. நேற்றைக்கு கூட ஒரு மூத்த சட்டமன்ற உறுப்பினர், நான் 6 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன், என்னை விட்டு புதியவர் ஒருவரை முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவித்து வாக்கு சேகரிப்பது என்பது முறையல்ல. நிச்சயமாக நான் வெற்றி பெற்றதற்கு பிறகு என்னை முதலமைச்சராக நியமிக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியிடம் நான் குரல் எழுப்புவேன் என்று போர்க்கொடி உயர்த்தி இருக்கிறார். 3 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்று சொன்னாலும் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இணைகிற ஒரு காட்சியை நாம பார்க்கிறோம். நாளுக்கு நாள் ஹரியானாவினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய செல்வாக்கு சரிந்து கொண்டே போகிறது. நீங்க இந்த முறையே 2019 அவர்கள் வெற்றி பெற்றதே அறுதி பெரும்பான்மையோட எல்லாம் வெற்றி பெறல. 90 இடங்கள் சார், 46 இடங்களில் பெற்றால்தான் அறுதி பெரும்பான்மை. காங்கிரஸ் கட்சி 31 இடங்களில் வெற்றி பெற்றது. நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி முழு வெற்றியை பெற்றது அந்த மாநிலத்துல. அதை ஒட்டி நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அவர்களால் அறுதி பெரும்பான்மையை பெற முடியவில்லை. அங்க இருக்கக்கூடிய இதர கட்சிகளோடு சேர்த்து கொண்டுதான் அவர்கள் ஆட்சியை கைப்பற்றினார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். இப்போ ஹரியானாவுல ஒரு பலகீனமான சூழல், காங்கிரஸ் கட்சி நிச்சயமாக வெற்றி பெற்றுவிடும் என்கின்ற ஒரு நிலைமை இருக்கிற நேரத்தில் காங்கிரஸ் கட்சி ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துகிறது. இதில் காங்கிரஸ் தரப்பிலும் தவறு இருக்கிறது, ஆம் ஆத்மி கட்சி தரப்பிலும் தவறு இருக்கிறது. பொது எதிரியை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு தேர்தல் நிலைப்பாட்டுக்கு பாரதிய ஜனதா கட்சியை எளிதாக வீழ்த்தி விட வேண்டிய தேர்தலில் இருவரும் ஒரு மும்முனை போட்டிகளை உருவாக்குவதற்கான முயற்சியில் இறங்கி விட்டார்கள் என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. நீங்க கேட்டீங்க பாஜகவினுடைய பி டீமா தெரிகிறாரா அப்படின்னு சொல்லி. நான் சொல்ல வந்த செய்தி அதுவல்ல. அவர் பாஜகவினுடைய பி டீமாக பாஜக வெளியே அனுப்பி இருக்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை. நல்லா நீங்க செய்தியை புரிஞ்சுக்கணும்.
ஹரியானாவினுடைய தேர்தலை கூறுதிட்டுவதற்கு பாஜகவே என்ன நினைக்குதுன்னா, இவங்க 2 பேரும் சீட் செட்டில்மெண்ட்ல கண்டிப்பா பிக்ஸ் ஆக மாட்டாங்க. அப்ப பிக்ஸ் ஆகாத பட்சத்துல என்ன நடக்கும்? மும்முனை போட்டி ஏற்படும். இந்த நேரத்துல அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியில் இருக்கிறது நல்லது. அரவிந்த் கெஜ்ரிவால் தேர்தல் பிரச்சாரம் செய்தா இன்னும் கொஞ்சம் காங்கிரஸ் கட்சியினுடைய ஓட்டுகளை ஸ்பிளிட் பண்ண முடியும் அப்படின்னு பாஜக நம்புது. அதுதான் யதார்த்தமான உண்மையுமே கூட. ஏற்கனவே அவர் ஜாமீன் கோரி பல முறை முறையிட்டு இருக்கிறார் நீதிமன்றத்துல. இந்த முறை அவருக்கு ஜாமீன் கொடுத்தா எளிதாக வெளியில் வருவார். வெளியில் வந்ததற்கு பிறகு தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடுவார். அவர்கள் நினைத்ததை போல மும்முனை போட்டி ஏற்படும். காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்கு வங்கியில் ஒரு பெரிய சிதைவு. பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் ஒருமுகப்படுத்தப்படாமல் போனால் இயல்பாக பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும். இவ்வளவுதான் சார் தேர்தல் யுக்தி. இதற்காகத்தான் அவர்கள் காய் நகர்த்துகிறார்கள். இதைத்தான் பிரதான குற்றச்சாட்டாக இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி வைக்கிறது. ஆனால் இந்த 2 கட்சிகளும் இப்போது ஹரியானா தேர்தலில் சேர்ந்து களம் காண வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்பது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சொல்றாங்க. இப்ப ஆம் ஆத்மி கட்சி எந்த இடத்துல சறுக்குறாங்கன்னா, எந்த மல்யுத்த வீராங்கனைக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று காங்கிரஸ் களத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் கொண்டு வந்து வேறு ஒரு வீரரை களத்தில் நிறுத்தி, வேறு ஒரு பிரபலமான முகத்தை களத்தில் நிறுத்தி தேர்தல் களத்தை சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஆம் ஆத்மி கட்சிக்கு எதற்காக வந்தது என்கிற கேள்வி இருக்குல்ல. நீங்க பொது எதிரி பாஜகன்னு பிக்ஸ் பண்ணிட்ட பிறகு பாஜகவை வீழ்த்துவதற்கு வியூகம் வகுத்தால் சரி, உங்களுக்குள்ளேயே ஒருவருக்குள் ஒருவர் வீழ்த்திக் கொள்வதற்கான வியூகங்களை வகுப்பது என்பது 2 கட்சிக்கும் ஆரோக்கியமான போக்கல்ல. ஆனா பாஜகவினுடைய கனவில் மண்ணெல்லை போட போகிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஏன்னு சொன்னா, நீங்க மும்முனை போட்டி இல்ல 4 முனை போட்டி வச்சா கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்குகள் சிதறினால் கூட, பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான வாக்குகள் சிதறினால் கூட பாஜகவால் ஹரியானா மாநிலத்தில் ஆட்சியை கைப்பற்ற முடியாது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். காரணம், உட்கட்சி மோதலால் பாஜக இப்போது மிகப்பெரிய பின்னடைவை அந்த மாநிலத்தில் சந்தித்துக் கொண்டே இருக்கிறது. தேர்தல் தேதி அறிவிச்சாங்க சார். தேர்தல் தேதி அறிவிச்சதையே மாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு நெருக்கடி வந்ததா இல்லையா? அதுக்கு என்ன சொன்னாங்க? பல காரணங்கள் சொன்னாங்க. ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கொண்டாடுகிற பண்டிகை, ஏன் அந்த தேதி அறிவிப்பதற்கு முன்பு அது தெரியாதா அவர்களுக்கு? தேர்தல் ஆணையத்திடம் போய் பாஜகவினுடைய மாநில தலைவர் தான் போய் மனு கொடுத்தார். மனு கொடுத்தோன்னா அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க? இன்னும் கொஞ்சம் அவகாசத்தை நீட்டிச்சு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா தேர்தல் ஆணையம் அதற்கெல்லாம் உடன்படுற சூழல்ல இல்லை. ஏன்னா ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தினுடைய பேரு பழுதாகி போய் கிடக்குங்கிறது தேர்தல் ஆணையத்துக்கு நன்றாகவே தெரியும். இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை தன்னுடைய பெயரை கெடுத்துக் கொள்ள தேர்தல் ஆணையம் விரும்பவில்லை. அதனால என்ன பண்ணிட்டாங்க? என்றைக்கு அந்த பண்டிகை நடக்கிறதோ அன்றைய நாளிலிருந்து 2 தினங்களுக்கு மட்டும் தேர்தலை தள்ளி வைத்து வேறு ஒரு தேதியை அறிவித்தார்கள். அதுவே பாரதிய ஜனதா கட்சிக்கு முதல் நெருக்கடி தான் தேர்தல் ஆணையத்தால. தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு தேதியை அறிவிக்கும்னு நினைக்கல. அவங்க முதல்ல தேர்தலை யதார்த்தமா சந்திப்பதற்கு தயாராயிட்டாங்க. ஏன் சார் மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு தேர்தல் அறிவிக்கல? மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு தேர்தல் அறிவிக்க வேண்டிய டியூ டேட் தானே, நீங்க அறிவிச்சிருக்க வேண்டியது தானே. 4 மாநில தேர்தலை சேர்ந்து சந்திக்க போவதாகத்தானே எலெக்ஷன் கமிஷன் ஒரு ஆலோசனை கூட்டத்தை எல்லாம் நடத்தியது. செய்திகள் எல்லாம் அப்படித்தானே சார் வெளியானது. ஆனா ஜம்மு காஷ்மீருக்கும் ஹரியானா மாநிலத்துக்கு மட்டும் தேர்தல் தேதி அறிவித்ததனுடைய நோக்கம் மகாராஷ்டிராவில் இன்னும் சீட் ஷேரிங் செட்டில்மெண்ட் ஆகல. தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் யார் இருப்பார்கள் இல்லை என்பதே தெரியாத ஒரு சூழலாக இருக்கிறது. எனவேதான் அந்த ஒரு கால அவகாசத்தை எடுத்துக்கொள்ள பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி கொண்டது. இப்போதும் ஹரியானா மாநிலத்தில் அதை செய்வதற்கு முற்பட்டார்கள். ஆனால் தேர்தல் ஆணையம் நான் கொடுத்தேன்னு சந்தோஷப்பட்டுறாத, கொடுக்கலன்னு வருத்தப்பட்டுறாத, அந்த ரீதியிலாக அவர்கள் ஒரு தேதியை மாற்றி அறிவித்து விட்டார்கள். இப்போது மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு செய்தி, எத்தனை போட்டி வந்தாலும் சரி, எத்தனை முனைகளாக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான வாக்குகள் சிதறுண்டாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது. அது அங்க இருக்கக்கூடிய கலை யதார்த்தம். காரணம், தங்களுடைய மண்ணின் மகளுக்கு இழைக்கப்பட்ட அநீதி இருக்குல்ல, அது அந்த மாநிலத்துக்குள்ள பூதாகரமான பிரச்சனையாக மாறி போயிருக்கிறது. ஒன்று. இன்னொன்று, அநீதி இழைக்கப்பட்டது மட்டுமல்ல, அவருக்கு கிடைக்க வேண்டிய உலக புகழை இல்லாமல் செய்ததற்கு பின்னால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கை உறுதியாக இருக்கிறது என்று அந்த மாநிலத்தினுடைய மக்கள் நம்புகிறார்கள். இது 2வது பிரச்சனை. இன்னொன்று, ஹரியானா மாநிலத்துல அக்னிவீர் திட்டம் இருக்கு இல்லையா, அந்த அக்னிவீர் திட்டம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நம்ம ஊர்ல நம்ம தெற்க சொல்லுவாங்க, சுபாஷ் சந்திர போஸ் நேதாஜி அவர்கள் அழைத்த போது வீட்டுக்கு ஒருவரை பட்டாளத்துக்கு அனுப்பணும்னு சொல்லி நம்ம மக்கள் அனுப்பி வச்சாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்பவும் ஹரியானாவுல 2 பிள்ளைகளை பெற்று ஒரு பிள்ளைய ராணுவத்துக்கு கொடுக்கிற அந்த ஒரு பாரம்பரியம் இருக்குல்ல, அது இன்னமும் ஹரியானா மாநிலத்தில், பஞ்சாப் மாநிலத்தில் பின்பற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ராணுவத்தில் சேரக்கூடிய கனவை இந்த அக்னிவீர் திட்டம் சிதைத்து போட்டிருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அவர்களுக்குள் ஏற்படுத்தி இருக்கிறது.
இதெல்லாம் பாஜகவுக்கு எதிரான சூழல். ஆனா பாஜகவுக்குள்ளேயே ஒரு சூழல் இருக்குல்ல. இப்ப சொல்லிட்டாரு பாருங்க, முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டவர் புதியவர், நான் 6 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன்னு ஒரு மூத்தவர் பேசுறாரு. ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த கட்டார மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க, சென்ட்ரல் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, என்ன முதலமைச்சராகவே வச்சுக்கோங்க, நான் முதலமைச்சராகவே இருக்க விரும்புகின்றாரு. இந்த உட்கட்சி மோதலுக்குள் சிக்கி சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிற காரணத்தால் அவர்களால் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது என்பது யதார்த்தமான சூழல். அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த நேரத்தில் விழிப்போடு செயல்பட வேண்டும். ஏன்னா நீங்க இப்போ ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறீங்க, 2 நாள்ல ராஜினாமா பண்றோம்னு. உங்களுக்கு டெல்லியை பொறுத்த வரைக்கும் சார், 2025 முதல் 2-3 மாதங்களிலேயே தேர்தல் தேதி அறிவிக்க வேண்டிய கட்டாயம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிப்ரவரி மாதத்தோடு 5 ஆண்டுகள் நிறைவு பெறுது. அநேகமா மார்ச் மாதத்துக்குள் தேர்தல் அறிவிக்கணும். அதற்கு முன்பாகவே இப்போது அவர் ராஜினாமான்னு சொல்லி இருக்கிறாரு. ராஜினாமாவை பொறுத்த வரைக்கும் ராஜினாமா செய்கிறேன் என்றுதான் சொல்லி இருக்கிறாரே தவிர, புதிய முதல்வரை தேர்ந்தெடுக்க போகிறார்களா அல்லது ஆட்சியை கலைக்க போகிறார்களா என்கிற அறிவிப்பு இதுவரைக்கும் வெளிப்படையாக ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து வரவும் இல்லை. அரவிந்த் கெஜ்ரிவால் அதை சொல்லவும் இல்லை. என்னை பொறுத்தவரையில அவர் ஒரு டம்மி முதலமைச்சராக இருப்பதற்கு தயாராக இல்லை. ஏன்னா நீதிமன்றம் விதித்திருக்கக்கூடிய நிபந்தனைகள், நீதிமன்றம் இந்த நிபந்தனையை விதித்ததற்கு பிறகு வெளியில் வந்தும் எந்த பயனும் இல்லாத முதலமைச்சராக அவர் இருக்க விரும்பவில்லை. இதன் மூலமாக மக்களிடத்துல நான் மக்களை சந்திச்சு, நான் மக்களினுடைய வாக்குகளை நன்மதிப்பை பெற்று நான் மீண்டும் முதலமைச்சர் ஆவேன்னு அவர் சொல்றாரு. அப்ப மீண்டும் முதலமைச்சர் ஆயிட்டா இந்த நிபந்தனைகள்லாம் செல்லாம போயிருமா, இல்ல இந்த நிபந்தனைகள்லாம் இல்லாமல் போய்விடுமா என்கிற கேள்வி இருக்கு. எனவே இது தேர்தலுக்காக அரவிந்த் கெஜ்ரிவால் இதை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு வாக்கு அறுவடை செய்து விடலாம் என்கிற ஒரு கணிப்பில் எடுத்திருக்கிற முயற்சி என்றுதான் நான் கருதுகிறேன். அது பலன் தருமா என்று கேட்டால் நிச்சயமாக பலன் தரும் ஆம் ஆத்மி கட்சிக்கு. அதுல ஒண்ணும் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா டெல்லியில இந்த ஆட்சியை முழுமையாக நிறைவு செய்ய விடாமல், மக்களுக்கு பணியாற்ற விடாமல் பாரதிய ஜனதா கட்சி தடுத்து நிறுத்தி இருக்கிறதுங்கிற போக்கு இருக்குல்ல, இதை முழுமையாக அந்த மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கிற வேலையை தேர்தல் பிரச்சாரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஆம் ஆத்மி கட்சியும் செய்வார்கள். அப்போ இன்னும் கூடுதலான பலத்தை ஆம் ஆத்மி கட்சி சட்டமன்ற தேர்தலில் பெறும். ஏன்னு சொன்னா, இந்த பாருங்க, நாங்க வீழ்த்தி ஜனநாயக ரீதியாக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர் நிலைப்பாட்டை எடுத்து நாங்கள் மக்களினுடைய வாக்குகளை பெற்று அதிகாரத்துக்கு வந்தோம். ஆனா என்ன நிலைமை, கொள்ளைப்புற வழியாக எங்களுடைய ஆட்சியை கலைப்பதற்கு முயற்சி செய்தார்கள். துணை முதலமைச்சராக இருந்த மணீஷ் சிசோடியாவை கைது செய்தார்கள். அதே போன்று எங்கள் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் சிங்க கைது செய்து கொண்டு போய் வச்சாங்க. நேரங்காலமே சொல்லாம எத்தனை மாதங்கள் சிறையில் அடைத்தார்கள். இதுவரை ஏதாவது ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்து நீதிமன்றத்துல கொடுக்க முடிந்ததால் நீதிமன்றங்களே கேள்வி எழுப்பியதா இல்லையா அமலாக்கத்துறைக்கு? இப்ப கூட அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறையினுடைய வழக்குல ஜாமீன் வழங்கி ரொம்ப நாள் ஆச்சு. சிபிஐனுடைய வழக்குல தான் ஜாமீன் வழங்காம வச்சிருந்தாங்க. அப்போ திட்டமிட்டு ஒவ்வொரு வழக்காக தோண்டி தோண்டி எடுத்து அவரை வெளியில் வரவிடாமல் தடுத்து நிறுத்தியதற்கு பின்னால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிகப்பெரிய சதி இருக்கிறதுங்கிறத அவர் தேர்தல் களத்தில் அம்பலப்படுத்துவதற்காக இந்த முயற்சியில் இறங்கி இருக்கிறார் என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. நன்றி தோழர். நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.